ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேஜ் குகன் விளாக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து வாஷிங் மிஷின் போஸ் ஃப்ரண்ட் லோட் வாஷிங் மிஷின் வாங்கியிருப்போம். நம்ம இது பார்த்திங்கன்னா புதுசுனா அந்த காயின் டேப் வந்து நம்ம ஓப்பனே பண்ண முடியாது. நானுமே இதுக்கு முன்னாடி ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஓப்பனே பண்ண முடியல. வாங்க நீங்களும் ஈஸியாக எப்படி ஓப்பன் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் சிம்பிளான ட்ரிக்ஸ் சொல்கிறேன். வாங்க எப்படின்ட்டு பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட்டு இந்த பிளாக் கலர் டியூப் வந்து வாட்டர் இருக்கோ அதை ஓப்பன் பண்ணி அதனால் ஒரு இதில் பிடிச்சிக்குங்க. நான் வந்து ஆல்ரெடி அதை ஓப்பன் பண்ணிட்டதுனால இல்லை. நீங்கள் இதை நார்மலாக கையில் திருவினிங்கன்னா திருவாது. நம்ம கொரடு வச்சுருப்போம்ல, அந்த கொரடை வச்சு லைட்டாக இந்த சைடு திருப்பணும். லைட்டாக திருவினிங்கனாவே அந்த டைட்டாக இருக்கிறது வந்து திருவிடும். நீங்கள் அப்புறம் எப்பவும் போல் நீங்கள் வந்து கை யூஸ் பண்ணி கழட்டிடலாம். வாங்க இது கழட்டினதுக்கப்புறம் எத்தனை அழுக்கு இருக்குன்னு பார்க்கலாம். வாருங்க, இது வந்து ப்ளூ கலர் பிளாக் கலரில் மாறிடுச்சு. அத்தனை அழுக்கு. அதில் காயினில் எதுவும் இல்லை, ஆனால் வந்து ஸ்மெல்லு மட்டும் பயங்கரமாக இருந்துச்சு. க்ளீன் பண்ணிடலாம். உள்ளே இருக்கிறதெல்லாம் ஒரு கிளாத் வச்சு நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கழட்ட முடியாது இருந்துச்சுன்னா உங்களுக்கு இது சிம்பிளாக யூஸ்ஃபுல்லான ட்ரிக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாமல் இது பாருங்க, ப்ளூ கலரில் இருந்தது பிளாக் கலரில் மாறிடுச்சு. இது ஃபுல்லாகவே அழுக்கு. இது வந்து நம்ம மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி வந்து கழட்டி நம்ம வாஷ் பண்ணிக்கணும். இது ஆக்சுவலாக அந்த டேப் வந்து ப்ளூ கலரில் இருந்துச்சு, ஃபுல்லாக டஸ்ட்டுனால பிளாக் கலராக மாறிடுச்சு. நீங்கள் இது மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி நம்ம டேப் வாட்டர், நார்மல் டேப் வாட்டரில் வந்து கழுவி எடுத்துக்கலாம். இந்த ஸ்மெல் இதனால தான் நம்மளுக்கு வந்து ட்ரெஸ்ஸு எல்லாம் வந்து ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆயிரும். இதெல்லாம் நீட்டாக கழுவி இது பண்ணிக்கணும். மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி கழுவிக்கணும். நல்லா இது நீங்கள் ஒரு வெட் கிளாத் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வந்துடும். நீங்கள் அடியில் ஒரு மேட்டோ இல்லைன்னா குண்டாவோ வச்சுக்கோங்க. நான் கழட்டினது எல்லா தண்ணி கீழே போயிடுச்சு. எனக்கு ஃபஸ்ட் டைம் அதை எப்படி கழட்டுறதுன்னு தெரியாதனால இது பண்ணேன். ஈஸியாக நீங்கள் கொடை வச்சு இந்த பக்கம் லைட்டாக திருவினிங்கனாவே கழட்டிடலாம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து நீங்கள் நார்மல் டேப் வாட்டரில் வந்து கழுவி நல்லா சோப் போட்டு கம்மி நேரம் இல்லை பாருங்கள். இப்போ எவ்வளோ கலர் சேஞ்ச் ஆகிடுச்சின்னு பாருங்கள். ப்ளூ கலரில் மாறிடுச்சு. நான் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். காயினில் எங்களுக்கு எதுவும் இல்லை உள்ள. இந்த க்ளீனிங் மட்டும் பண்ணால் சரி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக நீங்கள் இதை வச்சுட்டு இது பண்ணிக்கலாம். டைட் பண்ணுறது நார்மலாக கையில் வச்சு டைட் பண்ணிக்கலாம். நான் வந்து கழட்டுறதுக்கு மட்டும் ஃபஸ்ட் டைம் வாஷிங் மிஷின் வந்து புதுசுங்காட்டி கையில் கழட்ட முடியல. மற்றபடி நீங்கள் நார்மலாக கையிலேயே கழட்டிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் கழட்டி இது பண்ணிட்டீங்கன்னா நான் மற்ற டைம்லாம் நீங்கள் இது வந்துடும். ஏன்னா புதுசாக இருக்கிறதுனால நல்லா பயங்கர டைட்டாக இது பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.